வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய தினம் நம்மளுடைய காணொலி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் செய்யணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாதாரணமாக இன்றைக்கி ஒரு 35 வயது தாண்டின உடனே நம்ம ஒரு பிளட் டெஸ்ட் கொடுக்குறோம். லிப்பிட் ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் கொடுத்து பார்த்த உடனே நம்மளோட டோட்டல் கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை எல்டிஎலாக இருக்கட்டும், கொஞ்சம் நார்மலுக்கு கூடுதலாக இருந்தாலே மருத்துவர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு ஸ்டாட்டின் டேப்லெட் எடுத்துருங்க. ஏன்னு கேட்டோம்னா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹார்ட் அட்டாக் வரும், ஸ்ட்ரோக் வரும், அதே மாதிரி பிபி அதிகமாகும், சுகர் ப்ராப்ளம் வரும், டயபெட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ராலை கண்டிப்பாக மாத்திரை எடுத்து தான் குறைக்கணுமா, இல்லை ஃபிசிக்கலாக நம்ம செய்யக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், லைஃப் ஸ்டைலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ, என்னென்னலாம் அவாய்ட் பண்ணணுமோ அதை செஞ்சாலே கொலஸ்ட்ரால் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு மேக்ஸிமம் பலன் கொடுக்குங்க.